இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 2:3. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மனுஷராக பிறந்த எல்லாருக்குமே நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கிறது, தான்ற அகந்தையோடு இருக்கிற குணம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் நாம் தான் அந்த குணத்தை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்திக்கணும். நம்மளோட ஒவ்வொரு வெற்றிலையும் ஒவ்வொரு திறமையிலையும் கடவுள் தான் வெளிப்படுறாரு. நம்மளால் ஒன்றும் ஆகப்போகிறது இல்லைன்ற நினப்பு நமக்குள்ளே வந்தாலே மேட்டுமையும் அகந்தையும் ஒளிந்து போகும். சகலத்தையும் படைச்சிருக்கிறாரு, இன்னும் எவ்வளவோ அற்புதங்களையும் செஞ்சிட்டே இருக்கிறாரு. ஞானமுள்ள தேவன், சகலத்தையும் ஆளுகிற தேவன். இவ்வளவு செய்கிற தேவனே ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்கிறாரு. எப்படி தேவனை யதார்த்தம் உள்ளவர் நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, கடவுளுக்கு இருக்கிற அத்தனை வல்லமையும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம கடவுள் மாதிரி இருப்போமா? நாம் எவ்வளவோ தப்பு செஞ்சாலும் மன்னிப்புன்னு கடவுள்கிட்ட கேட்கும் போதும், நம்ம எவ்வளவோ கடவுளை கஷ்டப்படுத்தும் போதும் பொறுமையோடு மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அதுபோல் நம்ம இருப்போமா? இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அப்போது கடவுள் எவ்வளவு யதார்த்தம் உள்ளவர்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நாம் நம்மளோட வெற்றி எல்லாத்துலேயுமே யதார்த்தமாகவே இருப்போம். ஆமேன்.